ஸ்ராத்தம் பண்ற நாள்ல வெளியூர் போகாம இருக்கிறது தான் சரியான சொல்யூஷன். அது நடக்காது இல்லையா? அது அனிவாரியம். கேள்வி கேட்கும் போதே இப்படி கேட்கிறா. ஐதிகசிக்கு வர லெட்டரு, இந்த தப்ப பண்ணாதீங்கோன்னு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படியே எழுதியிருக்கிற ஒரு ஆடிட்டர். இதை பண்ணாதீங்கோன்னு இந்த அட்வைஸ்க்கு உங்களை கேட்கலன்னா அது எனக்கே தெரியும், இது பண்ணத்தான் பண்ணுவோம், நீங்க சொல்லிவிட சொல்லித்தான். அதனால சிராத்தமானது முக்கியமான காலத்துல பண்ணியாகணும். அந்த காலத்துல பிதர்களுக்கு பசிக்கிறதுன்னு சொல்றா. பசிக்கும் போது சாப்பாடு போட வேண்டாமா? 11 மணி 12 மணிக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு மத்தியானம் பசிக்கிறதுன்னா ஒரு ரசமன்னா சாப்பிட்டு வரக்கூடிய திருப்தி சாயங்காலம் வரைக்கும் அவனுக்கு பட்னி போட்டு சாயங்காலம் பஞ்சபட்ச பரமான்னமா பரமாரம்னா ஏற்படுமா? பரவாயில்லேன்னு பொறுத்துப்பா. ஆனா அந்த திருப்தி கிடைக்கணுங்கிறதுனால நமக்கு ஒரு வருஷம்னு தோன்றது, பிதர்களுக்கு ஒரு நாள். அது யஸ்மின் மாசி மிருதி பக்ஷே யஸ்யாம் திசௌ பவேது. எந்த தமிழ் மாசத்திலே எந்த பட்சத்திலே எந்த திதியிலே அவர் மரிச்சாரோ அதே மாசம் அதே பட்சம் அதே திதி இன்னைக்கு அவருக்கு பசிக்கிறது. வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடு போடுறது தான் இந்த ஸ்ராத்தம். அதனால அந்த நாளை ஜாக்கிரதையா பார்த்துட்டு, வயசான தாத்தா ஆத்துல இருக்கார், கரெக்டா 11 மணிக்கு அவருக்கு பசிக்கும்னா ஆத்துல உள்ள மாட்டு பொண்ணு மாமியில என்ன பண்ணுவா? கவனிச்சு பசி வரும்போது கரெக்டா ஆகாரம் கொடுப்பா. அது வல்லவோ சுஷ்ரூஷை, அது வல்லவோ பணிவிடை, அது வல்லவோ அவர் கொடுக்கிற ரெஸ்பெக்ட், அது வல்லவோ அவர் செய்யற உதவி. அவர் கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டா. அதனால ஸ்ராத்தத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல பண்றதுக்கு எத்தனை நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துறது தான் உசத்தி. இந்த அபிப்பிராயத்தை தான் முன்னால தெரிஞ்சுட்டு இருந்தா எல்லாரும். நம்ம பெரியவாள்லாம் ஸ்ராத்தத்தால பண்ணிட்டு இருந்தா, பஞ்சாங்கம் வந்த உடனேயே ஸ்ராத்தம் என்னைக்குங்கிறத நோட் பண்ணுவா.